ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனி ஸ்கை. ஃப்ரெண்ட்ஸ், நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு இந்த ஒரு vlog மூலிமா நான் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ணன் வெள்ளரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பீஸா மாதிரி போட்டு தராரு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் இந்த பட்டரும் பண்ணு மட்டும்தான். இதெல்லாம் அது கம்மி இல்லையா? ராயல செருவு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 404 கிலோமீட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கல செருவுன்ற பிளேஸை தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்கள் ஒரு டீ சாப்பிட போயிட்டு இருக்கோம். நாங்கள் சரி வாங்க பார்த்து ஒரு டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் இந்த இடத்துல வந்து டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவோட வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் 6 மணி தான் ஆகுது. 6 ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனி ஸ்கை. ஃப்ரெண்ட்ஸ், நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு இந்த ஒரு vlog மூலிமா நான் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months ஆகிருன்னு நினைக்கிறேன் நான் vlog போட்டு. ஆக்சுவலி இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் தான் நான் இருக்கேன். பாருங்கள், விண்டோ பக்கத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். வெளியில் ரொம்ப நாய்ஸாக இருக்கிறதுனால ஸோ விண்டோ ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட. ஸோ இப்போ நான் எங்கே போயிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சென்னை டு மும்பைக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. அந்த முக்கியமான விஷயம் என்ன நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் வந்து 6:20 தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர்லேருந்து மும்பைக்கு வந்து ட்ரெயின். ஸோ நான் வீட்டிலேருந்து நான் vlog கண்டினியூ பண்ணலாம் தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் இன்னைக்கு மார்னிங் நான் கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால நான் ட்ரெயின் பிடிக்கிற அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக நான் கிளம்பி அரிபரியாக நான் கிளம்பி நான் வந்துட்டேன் நான். ஸோ நான் வந்து ட்ரெயின் செக்இன் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் vlog கண்டினியூ பண்ண நினச்சேன். நான் ட்ரெயின் செக்இன் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டு இப்போ தான் நான் ஏஞ்சி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து மும்பைக்கு நான் என்ன பர்பஸ்க்காக நான் போகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளைம் பண்ண முடியாமல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சு கொண்டு எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாமல் ஸ்டெப்பு எடுத்தும் யூஸ் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த நிறைய பேர் ஒரு கும்பலில் நானும் ஒருத்தன் தான். என்னோட பிஎஃப் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து சின்ன கரெக்ஷன் இருக்கிறதுனால நான் ராயப்பேட்டை இருக்கிற பிஎஃப் ஆஃபீஸில் போயிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் என்னோட நேம் சேஞ்சுக்காக. அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோட யூஏஎன் நம்பர் போட்டு செக் பண்ணாங்க. ஆனால் என்னோட யூஏஎன் நம்பர் போட்டு செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை தானேயில் இருக்கிற பிஎஃப் ஆஃபீஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அதோட ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா தானே பிஎஃப் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்டலில் போயிட்டு அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணியும் கிட்டத்தட்ட ஒரு 3 months முன்னாடி நான் சப்மிட் பண்ணியிருந்தேன். நான் 3 months கழிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து சரியாக செக் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ராயப்பேட்டை பிஎஃப் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாலேயே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மும்பை தானே பிஎஃப் ஆஃபீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் எனக்கு கிடைக்கல. எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக நான் சப்மிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. அவங்கவுங்க வயிற்று வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இறங்கி வேலை செய்யணுன்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வந்து மும்பை தானே பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் நேம் சேஞ்சுக்காக. பாருங்கள், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இனிஷியல் நேம் சேஞ்ச் தான். அது எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக சப்மிட் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனும் கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸும் எனக்கு கரெக்டாக பண்ணல. இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் இருக்கிற ராயப்பேட்டை பிஎஃப் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ப்ராப்ளம் நான் சொன்னேன். நான் இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா பிஎஃப் ஆஃபீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷனர் இருப்பாருங்களாம். அந்த கமிஷனர் ஒரு மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராப்ளம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் கனெக்ட் பண்ணி அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டோடைய வந்து டிக்ளரேஷன் ஃபார்மும் அது கூடவே பேன் கார்டும் ஆதார் கார்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் போடுங்க. அது அவங்க பார்த்துட்டு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்து எதாவது சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக நான் சப்மிட் பண்ணியே 3 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து இவருக்கு நான் மெயில் பண்ணி இவர் ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் டேரெக்டாக வந்து நான் வந்து மும்பை தானேயில் இருக்கிற பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ என்ன ரிஜெக்டோ இல்லையோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம நேரில் போயிட்டு நம்ம பார்த்துடலாம் என்னன்னு சொல்லி கேட்டுடலாம். ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் நம்மகிட்ட கரெக்டாக இருக்குது நேம் எல்லாமே. ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நேரில் திரும்பி காமிச்சு என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்து சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் சொல்லி தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு
ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் vlog-ஆ நான் கனெக்ட் பண்ணி உங்ககிட்ட நான் காமிக்கலாம்னு சொல்லி தான் நான் vlog எடுத்துகிட்டு இருக்கேன். நமக்கு வந்து டைம் இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம மும்பைக்கு போகிறதுனால மும்பையில் ஏதாவது முக்கியமான பிளேசஸ் இருந்துச்சுன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:20 வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் டு மும்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பி இருக்குது. நாளைக்கு மார்னிங் வந்து 5:30 வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ரீச் ஆகுது. ஸோ வாங்க என் கூட சேர்ந்து இந்த மும்பை ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து ஜர்னி பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். இங்கே வந்து ஒரு பாட்டியம்மா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருக்கிற குப்பையால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு துணியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு வராங்க. முன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க கையில் இருக்கிற காசு வந்து கொடுத்து உதவுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ட்ரெயினில் வந்து நம்ம வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோமோ இல்லையோங்காண்டி, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து யாருமே வாங்கி சாப்பிடாம இருந்திருக்க மாட்டோம். ஸோ உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் நம்ம வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ட்ராவல் பண்ணும்போது. இந்த மாதிரி ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் நீங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெயினில் நீங்கள் வந்து சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். 20. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் எதுவும் சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பன்னு பட்டர் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியும் தெரிய வேணாம். ஏன்னா எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ட்ரெயினில் ஃபுட்டு சாப்பிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ட்டு பன்னும் பட்டரும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஜாம் மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு. ஜாமும் கொண்டு வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேச்சுலராகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ட்ரெயின் ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு பெட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னு பட்டர் பிரெட்டு ஜாமு சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் கொண்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா காசு மிச்சப்படுத்தலாம், உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விற்றுட்டு வந்திருந்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃபி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னார் ஒன்று. ஸோ ஒரு குல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்ககிட்ட வசதி இல்லாத காரணத்தினால அது கம்மி இல்லையா? குல்ஃபியை குக் பண்ணிட்டு அண்ணனுக்கு ஒரு பெரிய தாட்டா சொல்லி அடுத்த வந்து அண்ணா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா மோர் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அக்கா கிட்ட வந்து பச்சை பட்டாணியும் வேர்க்கடலையே வாங்கி சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:15 கிட்ட ஆகுது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சை வந்து நான் கொண்டு வந்த பட்டரும் பன்னு எடுத்து சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல செருவு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 412 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கல செருவுன்ற பிளேஸை தாண்டி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செருவுனா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏரி தான். அதான் ராயல செருவு தாண்டி ஜக்கல செருவு சொன்னேன் பார்த்தீங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் சொன்னோன்னா ராயல ஏரியை தாண்டி ஜக்கல ஏரின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ஏரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செருவுன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்து வெள்ளரிக்காய் தான் கேட்டேன். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து ஸ்லைஸாக சூப்பராக கட் பண்ணி அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சீஸ் மாதிரி போட்டு கொடுக்குறாரு பாருங்கள். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டும் கட் பண்ணி ஒரு குட்டி சீஸ் பீஸா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறாரு. பச்சை மிளகா வேணும்னு கேட்டார், பச்சை மிளகா வேணான்னு சொன்னேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு சூப்பராக கையில் கொடுத்துட்டாரு.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லெமன் ரைஸும் கேரட் புலாவும் வடையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்னதான் பண்ண சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கேட்குது. அதனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து கேரட் புலா வாங்கிட்டு இந்த ஃபுட்டோட நீ நைட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூங்குற நேரம் வந்துருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் விண்டோ பக்கத்தில் படுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு பேக்கை வச்சுட்டு தான் இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் ஆக போகிறேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் படுத்துன்னு இருக்கிற பிளேஸு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏசி கொடுத்துருக்காங்க எங்கள் 2 பேருக்கும். ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து படுத்துனா அட்ஜஸ்ட் ஆகி படுத்து தூங்கிட்டு வரணும். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் சீட்டு காலியாக இருந்துச்சுன்னா என் கூட இருக்கிறோ இல்லை நானும் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அட்ஜஸ்ட் ஆகிடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீட்டும் காலி ஆகிற மாதிரியும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் ஆகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிட்டுருந்தால இப்போ நான் போய் படுக்க போகிறேன். டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 4:30 ஆகிடுச்சு. ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காற்றுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே படுத்துட்டு வந்ததுனால சரியாக தூக்கமும் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டும் இல்லை. நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏதாச்சும் சீட்டு கிடைக்குதா வேறு எதாச்சும் போய் படுத்துக்கலான்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் எந்த ஒரு சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இல்லை, எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காற்றுங்க. இந்த இடத்துல நாங்கள் படுக்கும்போது செம்ம கோல்டு, செம்ம காற்றுங்க. இந்த ஸோ என்கிட்ட இருந்து இந்த டவல் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என் தலையை சுற்றி போத்திக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு வந்தேன். ஆனாலும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தூங்கினேன்னா தூங்கலைன்னு சொல்ல முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மும்பையில் ரீச் ஆகிடுவோம். ஸோ மும்பையில் நாங்கள் ரீச் ஆகின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு வெயிட்டிங் ஹாலில் வந்து ஏதாச்சும் ஒரு வெயிட்டிங் ஹாலில் போய்ட்டு செட்டின் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாங்க. வெயிட்டிங் ஹால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாரா ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:43 ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 5:17 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆக வேண்டியது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20-25 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சதுனால வந்து 5:43 கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கியிருக்கோம். இங்கே இறங்கின உடனே வந்து ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது, 10 rupees per ஹவருக்கு. ஸோ ரெஃப்ரெஷ் நீங்கள் பண்ணுறதுனா அங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு டீ சாப்பிட போயிட்டு இருக்கோம். நாங்கள் சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டீ சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் வந்து நம்ம யோசிக்கிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரியான மழை அடித்து விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:50 ஆகுது. தாரா ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாரா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் வந்து நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் டீ சாப்பிட்றதுக்காக. रोटी भाई टी टी ना 222 ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீ வாங்கியிருக்கேன். ஒரு டீ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்ங்க, மசாலா டீ. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock ஆகுது. சரியான மழை இங்கே, உண்மையில நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மழை இருக்குன்ட்டு. இந்த இடத்துல வந்து டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவோட வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் 6 மணி தான் ஆகுது. 6 மணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த க்ரௌடெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 7:30 மாதிரி தான் இருக்குங்க. நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வடை போட்டுட்டு இருக்காரு. இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிஸியாகவே இருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் டிஃபன் இது பாருங்கள். காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வடையும் இட்லியும் சட்னி தோசை இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பிஸியாகவே இருக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாருமே.
நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாரா ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தானே போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் வாங்கின உடனே இங்கே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் ஏதாவது இருந்ததுன்னா போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகலாம். டிக்கெட் ரொம்ப நேரம் வெயிட் ஆனதுனால லோட்டாக இருந்துச்சுன்னு இருந்தனால சும்மா வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து தாதர் ஸ்டேஷன் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தானே தானேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிக்கெட் வாங்கியிருக்கேன் நான். ஸோ 2 டிக்கெட், ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ இங்கிருந்து தாதர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் வந்து நம்ம வந்து தானே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாதர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஹாலில் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து தாதர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தானேக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம். சரிங்களா? சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட்டிங் ஹாலில் போயிட்டு செக்இன் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்க கனக துர்கா சொல்லிட்டு வெயிட்டிங் ஹால் ஒன்று இருக்குது. பேரே மங்களகரமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா per hour 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஃபீஸ் வாங்குறாங்க. நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அவுட் சைட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலௌடு உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 rupees ஏசி வெயிட்டிங் ஹாலுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஎன்ஆர் நம்பருக்கு காமிச்சேன். நான் என்னோட பிஎன்ஆர் நம்பர் பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா per hour வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees கேட்டிருந்தாங்க. ஏன் 30 rupees கேட்குறீங்க, 10 rupees வெளியில் போட்டுருக்குன்னு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 rupees எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஏசி டிக்கெட்டும் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து அவங்க மாத்திரம் தான் அந்த 10 rupees தான். ஸோ எங்களோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கிறதுனால 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்னங்க இது ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ பணம் இருக்கிறவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees, பணம் இல்லாதவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தவறான செயல் தான் இது. ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் அலோடு இல்லை. ஸோ ஒன்லி ஃபார் ஏசி கோச் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் வந்தவங்க மாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அலோட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வந்த உடனே ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹால். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக காஸ்ட் தான். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே வந்து டெஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்து நீங்கள் கிளம்பிடலாம் நீங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹால். இது காட்டுற பாருங்க, இந்த வெயிட்டிங் ஹால் காட்டுற பாருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹாலு. ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ரொம்ப வெல் அண்ட் குட்னு சொல்ல முடியாது. ரொம்ப இந்த பக்கம் திருப்ப வேணாங்க. எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம வெளியில் போயிடலாம். ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மிரண்டு வந்துடுவீங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து இங்கே ரைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் வெயிட்டிங் ஹாலு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees கேட்டிருந்தாங்க per hour.